கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், நேர்வழியாய் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தருக்கு முன்பாக முதலாவது ஜெபம் பண்ணி ஆண்டவரை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் இதுவரையும் எங்களை நேர்வழியாய் நடத்தின தேவன், அற்புதமாக ஆண்டவரை அதிசயமாய் ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் எங்கள் வழி நடத்துகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், வழி நடத்தும் இயேசு நாமத்தால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்குகிற வல்லவராய் இருக்கிறார். தேவன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் தேவன் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துவோம், துதியை செலுத்துவோமாக. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈத்தளித்தீ. தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈத்தளித்தீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீ, நூதன சாலைமில் சேர்த்திடுவீ. நிரப்பினிதம் நடத்துகிறார், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அழிந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அழிந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்துன்னை சுத்தம் செய்தி. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்துன்னை சுத்தம் செய்தி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உம்ம அன்பு உள்ளம் பொங்கு
பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டுங்கும் அழிந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அழிந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. திசை கெட்டின்றும் அழிந்திடாமல் ஆண்டவர் நம்மளை தாங்கினார். ஆண்டவருடைய அற்புதமான கரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்சென்ற கரம், மேகமாய் இருந்தவர், அக்கினியாய் இருந்தவர் இதே தேவன் நம் வாழ்க்கையிலும் அவர் முன்செல்கிற தேவனாய் இருக்கிறார். புது எண்ணெயால், புது பலத்தால், புது கவியால், புதிய கிருபையாய் இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. நிரப்பி நிதம் நடத்துகிறார். கர்த்தருடைய கிருபை அல்லாமல் ஒன்றுமே அல்ல. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் உயர்த்தும் போது நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் மாறும். அல்லேலூயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் என்று கேட்போமாக. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றளவாளன் பரிசுத்தராவி தேற்றிட வாருமே. தேற்றளவாளன் பரிசுத்தராவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளாய் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே.
கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் தமே வாருமே, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே, பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியால். பேட்டளவாளன் பரிசுத்தராவி தேற்றிட வாருமே, தேற்றளவாளன் பரிசுத்தராவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியால். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்மளை தாங்கிறது. ஆண்டவரே தேற்றளவாளனா இருக்கிறார். பாருங்க, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் தெய்வன். இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில அபிஷேகத்தை தருகிறார், வரங்களை கொடுக்கிறார், தாளந்தை கொடுக்கிற தெய்வன். கோபங்களை போற்றி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே. இந்த நேரத்தில் நாம் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்வோம். பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று கேட்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்க, என் அக்கிரமங்களை கழுவுங்க. உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தினால் என்னை ஒரு விசையாய் கழுவி என்னை சுத்திகரிப்பதாக செபிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனை எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கோபங்கள்லாம் மாற்றி உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றுங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், தேடி வந்து இதுவரையும் நடத்தினீர் ஐயா. அற்புதமாக கிருபையாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கிருப 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 தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அனைவர் அவங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வதாக செபிக்கிறையா. அவங்க ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்ல போல, அவங்க எதற்கெல்லாம் கண்ணீர் விடுகிறாங்களோ கர்த்தர் அதுக்கேற்ற பலனை இந்த நாளில் கர்த்தர் கட்டளிடுவதாக செபிக்கிறேன். இந்த நாளில் பலனை கொடுப்பதாக செபிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு அற்புதங்களை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வதாக செபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு நாமத்தால் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் துதிச்சோம். உண்மையன்றி நான் யார் ஆண்டவரே நான் பாடுவேன். என் வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்தும் போது ஆண்டவருக்கு ராகம் தேவையில்லை, எதையும் தேவையில்லை. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உண்மையாய் துதிக்கிறேங்க. ஆண்டவர் ராகத்தை பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்மளுடைய சிந்தனையை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். அவர் உன் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, மகளே நீ பயப்படாத. இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் பலிக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட சதா காலமாய் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன். யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த நாளில் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் அற்புதமாய் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாய், இந்த ஜனவரியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தினார்.
ஆண்டவருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நாம் வாழ்கிறோம். கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. புதிய வருஷத்தில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள் நெருங்கி இருக்கிற நாம் நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2020 முழுவதும் நம் வாழ்க்கையில பல இழப்புகளும், பல கஷ்டங்கள், பல பாடுகள், கண்ணீர் நிறைந்திருக்கலாம். ஆனால் புதிய வருஷத்தில், புதிய நாட்களுக்குள் நம்மளை நடத்துகிற தேவன், அவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் என்னை விட்டு விலங்குகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே, அவர் உன்னை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல, உன்னை கைவிடுகிற தேவனும் அல்ல. அதான் வசனம் சொல்லுகிறது. 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேயை ஆண்டவர் அழைத்து முச்செடியின் நடுவிலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். தேவன் இருக்கிறாராகவே இருக்கிறார் சொல்லி மோசேக்கு தரிசனமானார். பிரியமானவர்களே, மோசேக்கு தரிசனமாகி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அற்புதமாய் கொண்டு வருகிறார். 430 வருஷமாய் அடிமை வாழ்க்கைத்தனம் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களை விடுவித்த தேவன், பாதுகாத்த தேவன், காடையை கொடுத்த தேவன், போஷித்த தேவனாய் இருந்தார். அது பிறகு மோசேயுடைய நாட்கள் வயதான பிறகு, மோசே 120 வயதில் மரிக்கும் போதுதான் யோசுவாவுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பொறுப்பை கொடுக்கும் போதுதான் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனியின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களை எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் பாருங்க, மோசே மரிச்சு போயிட்டாரு, இனி நடத்த ஆளில்லை சொல்லி கவலையோடு யோசுவா இருக்கும்போது ஆண்டவர் யோசுவாவுக்கு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, பயப்படாத யோசுவா, ஆண்டவன் கூட இருக்கிறார். இந்த ஜனங்களை நடத்த, இந்த மக்களை நடத்த நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோசுவாவுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகி போக மாட்டார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். வசனம் அதுதான் சொல்லுகிறது. என் வாழ்க்கையில எல்லாமே மரித்து போனது, என் வாழ்க்கையில எல்லாமே கடந்து போனது, எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்றார். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். பாருங்க, நல்ல சமாரியன் அவன், நமக்கு நல்ல சமாரியனாக இருக்கிறான். அவன் பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்வார். ஒரு கல்லை என்ன செய்கிறான், ஒரு எகிப்து கையில அகப்பட்டு கொண்டான். ஒரு ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். அவன் எரிகோக்கு போக வழியில கல்லர்களுடைய கையில அகப்பட்டு கொண்டான், திருடர்கள் கையில. அப்போ ஆசாரிகள் பார்த்து விலகி போயிட்டார்கள், லேவியன் பார்த்து விலகி போயிட்டான். ஆனா நல்ல சமாரியனும் பார்த்து மனதுருகி, பாருங்க, விலகி போகாத தேவன்க. மனுஷன் நம்மளை விலகி போயிடுவார்கள், பார்த்து கண்டுக்காம போவார்கள், கண்டுக்க மாட்டாங்க. நீ கஷ்டத்தில் இருக்கிறியா, கண்ணீரோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, அந்த வேதனையை மனுஷன் பார்க்க மாட்டான், பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து மனதுருகிற தேவன், உன் மேல அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். உனக்கு ரசத்தை ஊட்டுகிற தேவன், காயங்களை கட்டுகிறார். இருதயத்தில் எந்த காயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் உன் காயங்களை அவர் துடைக்கிறார், உன் காயங்களை ஆற்றுகிறார். இதுதான் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் எனக்கு, உனக்கு. அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுகிற தேவனும் அல்ல. அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அநேகம் மரித்தார்கள், அநேகனுடைய கல்லறைகளும் மூடியிருக்கிறது. நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த தேவனுடைய கல்லறையோ திறந்திருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பிரகாசம் உள்ள தேவனாக இருக்கிறார், என் வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் தான் நம் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்க வேண்டும். நல்ல சமாரியன்,
உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாற்ற இந்த புதிய வருஷத்துக்குள், புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்மஸுடைய தேவைகள் இருக்கிறதே, பல தேவைகள், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணுமே, பல காரியங்கள் செய்யணுமே சொல்லி நீ கவலையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தேவன் இடத்தில் நீ இருக்கிறாய். கர்த்தர் உன் குறைகளை நிறைவாக்குவா. ஆண்டவர் உன்னை நடத்துவா. 2020 ஆண்டவர் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள் பெருகி நின்றாலும், ஆனாலும் தம்மை நோக்கி பிள்ளைகளுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார், அவர் பாதுகாக்கிறார். இதுவரையும் நடத்தின இந்த 2020 நடத்தின தேவன் 2021 ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. புதிய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், புதிய வசனங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வாக்கு தத்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் நல்ல சமாரியன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல. அவங்க கைவிடப்பட்டு தனிமையிலே இருந்தால், ஆண்டவரை கைவிடப்பட்டு என்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்களே சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்களோடு கூட கர்த்தர் பேசுகிறேன். நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை உள்ளங்கையில் வரிந்திருக்கிறேன் மகனே, உள்ளங்கையில் நான் உன்னை வரிந்திருக்கிறேன் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் அவர்களை தேற்றுங்க. இந்த கிறிஸ்துமஸுடைய தேவைகள், அவங்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பதாக ஜெபிக்கிறேன். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.